வணக்கம் அன்பு சொந்தங்களே, நான் தான் ராகுலோட அப்பா பத்மநாபன் பேசுகிறேன். அதான் ஷார்ட்டாக என்ன பத்து பதுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா 11ன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் பத்து பதுன்னு கூப்பிடுறோம். சிவகுமாரே பயங்கரமான காமெடி அடிச்சுட்டடா. துபரே நீ சொன்னதுமே எல்லாரும் எப்படி சிரிக்கிறாங்க பெரிய, எல்லாரும் முகத்துல சிரிப்பை பாருங்க கொஞ்சம். போலடி சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காது. அப்புறம் நம்ம அன்பு சொந்தங்களே, நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம சேனலில் போடுற கதை ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு நல்ல குடும்ப கதை பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸுக்கெல்லாம் லைக் போடுங்க, ஹைப்பு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க. படிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சரி வாங்க சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம உறவுகள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டே முரளியை இப்படியே உட்காந்துருக்காதரா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. உன்னை பார்க்கறதுக்கே சங்கடமா இருக்குது. டேய் இங்கே பாடுறா. முடியலடா, உண்மையிலேயே என் வாழ்க்கையில் தடவையா உன்னை நிமிந்து பார்த்து பேசுகிற அளவுக்கு கூட தெம்பு இல்லாமல் போச்சு. எனக்கு தைரியம் இல்லைடா. எப்படா எந்த முகத்தை வச்சுடா உங்ககிட்ட நான் பேசுறது? என் பொண்ணு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குது நந்தினிக்கு. எனக்கு அதை நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்குதுடா. டேய் என்னத்துக்குடா நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறா? பாரு இங்கே பாரு முரளியா, அப்பெல்லாம் பேசாத நீ. இல்லைடா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா. என் பொண்ணு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுச்சுடா. இதெல்லாம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கடா. இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படா நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த? இருந்தாலும் அது நம்ம வீட்டு பொண்ணுடா. அது தப்பு பண்ணுச்சுன்னா அது திருத்தி சரி பண்ணணும். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு இப்படி முறுக்கின்னு உட்காந்துருந்தோன்னு ஏன் சரிப்பட்டு வராது. விஷயம் கேட்டதும் எனக்குமே பதறி போச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், கோவப்பட்டேன். மணிமேகலையை அடிக்கணுங்கிற அளவுக்கு கோவம் வந்துச்சு எனக்கு. அதைத்தான் நானும் அதுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனால் என்ன பண்ண முடியும்? அது பேச பேச எனக்கு அப்படியே மனசெல்லாம் இறங்கி போச்சுடா. நீ விடு, அது ஏதோ ஒன்று புத்தி கட்டுத்தனமாக பண்ணிடுச்சு, மன்னிச்சு விட்டுடலாம். நீ எதையும் யோசிக்காதுடா. நம்ம எல்லா பிள்ளைங்களையும் ஒரு போல தானடா வளர்த்தோம். எல்லாருக்கும் நல்ல பண்பு சொல்லி கொடுத்து தானடா வளர்த்தோம். இதுக்கு மட்டும் புத்தி ஏன்டா இப்படி போச்சு? அதுவும் இல்லாமல் இது மேலே எல்லாருக்குமே அதிகமான பாசம் இருக்குது. எல்லாருமே இது மேலே உயிராக இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த பொண்ணு நம்ம கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சி தப்பான வேலையெல்லாம் பார்த்துருக்கேடா. அதுக்கு நேரடியாக நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. தன்னோட கல்யாணத்தை தனியாக பண்ணிக்கணும்னு விருப்பமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை அது சொல்லியிருந்ததுன்னா நம்ம அதை செஞ்சு கொடுத்துருப்போம்லடா. நம்ம என்னடா தப்பாக நினைக்க போகிறோம் அந்த பொண்ணை? அதான் எனக்கே புரியல. தனியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சுன்னா செஞ்சு கொடுத்துருக்க போகிறோம். நம்ம இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் புரியல எனக்கு. அதுங்களா எதனா ஒன்று முடிவு எடுத்துக்கின்னு அதுங்களாவே எதனா பண்ணிக்குதுங்க. அது வேற ஒன்றும் இல்லைடா. அது சரியான பொறாம பிடிச்சது வேற. இப்போ கல்யாணம் வேணான்னு நம்மக்கிட்ட சொல்லிச்சுன்னு வையன், அது எல்லாரும் அந்த கண்ணோட்டத்திலேயே பார்ப்போம்ல. அதனால தான் அந்தம்மா எதையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க. கரெக்டுடா பது. அதுவும் இல்லாமல் அவளுக்கு போட்டி மனப்பான்மையும் அதிகமாக இருக்குது. ஆனால் நந்தினி கிட்ட அதையெல்லாம் காட்டுவாளாங்கிறத தான் நம்ம யோசிக்காமல் போயிட்டோம். யோசிச்சிருந்தோன்னு நம்மளே 2 கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டோம்டா. நம்ம அந்த கோணத்தில் யோசிக்காத போயிட்டோம்டா. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. அப்போ அவளுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கலைன்னா அவள் என்ன வேணாலும் பண்ணுவாளடா. கூட பிறந்த அண்ணனும் பார்க்கல, 23 வருஷம் நட்புன்னும் பார்க்கல. அவள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காளேடா அவங்க 2 பேருக்கும். இதெல்லாம் எப்படி அவளால் முடிஞ்சுது? டே விட்ரா, ஆனது ஆச்சு போனது போச்சுன்னு விட்டு தொலைலாம். இனிமேல் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைடா. அது புத்தி தானே தெரிஞ்சு போச்சு. என்ன இப்போ அதுக்கு எது செஞ்சாலும் தனியாக செய்யணும். அவளை தானே செஞ்சு தொலைவோம் விடு. என்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியலடா. நாளைக்கு அவள் உன் வீட்டுக்கு தான் வரப்போறா கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இந்த புத்தியை காமிச்சிக்கிட்டு இருந்தான்னா நல்லா இருக்குமா சொல்லு? உன் வீட்டில் பிரச்சனை வராதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதடா. அவ்வளோ பெருசாலாம் யோசிக்காத. அது சாப்பிட்ற விஷயத்துல தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஆனால் என்ன இப்போ மற்ற விஷயத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாத. தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாளே நீ. ஆனால் இவ்வளோ நிதானமாக பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒன்று நினைக்கிறப்பவே கஷ்டமா இருக்குடா. உன் பொண்ணு கல்யாணம் நின்னதுனால நீ எல்லாருக்கிட்டேயும் இவ்வளோ பேச்சு வாங்கின. சே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஊர் வாயெல்லாம் அடிக்க முடியுமாடா? விஷயம் கிடைக்காதான்னு காத்துக்கின்னு இருப்பானுங்க. கிடைச்சா அவனுங்கெல்லாம் பேசதான் செய்வானுங்க. அதையெல்லாம் நான் காதில் வாங்கிக்கல. இங்கே பாரு, என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நிற்கல, உன் பொண்ணு கல்யாணம் தான் நின்றுது. நம்ம வீட்டு கல்யாணம் நின்று போச்சு. விடு, பார்த்துக்கலாம். இப்போனா நம்ம நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணமேவா பண்ணாமல் போயிட போகிறான். அதுக்கு தான் 2 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சிங்களா, ஜாம்னு பண்ணிடலாம். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, விடு. ஆமாண்டா, சும்மா இதை பற்றி பேசினிருந்தா ரொம்ப டார்ச்சர் ஆகுது. அடுத்து வேலையை ஆரம்பிப்போம், அவ்வளோதான்.
ஆமாண்டா, நாளைக்கு பந்தக்கால் வேற நடணும். அதுவும் இல்லாமல் இப்போ சிவாவும் பார்வதியும் ஊருக்கு வேற போகணும். அங்கே போயிட்டு அவங்க வேலையெல்லாம் வேற பார்க்கணும். நம்மனாலும் இங்கேயே இருக்கிறோம். அவங்களுக்கு அலைச்சலாக இருக்கும்டா. இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காம நம்ம எல்லாரும் இயல்பாக இருப்போம். அதுதான் நல்லது. எல்லாம் சரிதான்டா. ஆனால் இந்த கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மனோஜ் கிட்ட பேசணும்லடா. அவனோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்டா. பாவம்டா, அவனுமே ஷாக் ஆயிருப்பான்ல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம். ஆமாம்ல, அவனை பற்றி யோசிக்காத போயிட்டோம் பாரு. பொண்ணுன்னு அவளை பற்றியே நம்ம பேசுறதுனால தான்டா மற்ற விஷயத்துலலாம் கோட்டை விட்டுடுறோம். சரி, நம்ம அவங்ககிட்டயும் பேசிடுவோம்டா. கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா அவன் நான் வீட்டில் எதனா சின்னதாக தப்பு பண்ணாலையா அப்படியே பேயாட்டம் ஆடுறான். இப்போ மணிமேகலை இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்குது. கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் பேசியே ஆகணும். இல்லைன்னு வைக்க கல்யாணம் வேணான்ட்டு ஓடுருவான். மன்னிச்சிரு பார்வதி, என் பொண்ணு பெரிய தப்பு பண்ணிடுச்சு, மன்னிச்சிரு. ஏய், இவ ஒருத்தி கையை கீழே இருக்குடி இடிடியே. அதுதான் புத்தி கட்டத்தனமா தப்பு பண்ணிடுச்சு. அதுக்கு மன்னிப்பும் கேட்டுருச்சு, தப்பு உணர்ந்துச்சுல்ல, அது போதுண்டி, நீ வருத்தப்படாத விடு. எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்வதி. இத்தனை வருஷத்துல நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டதில்லை. எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு உன்னை ஃபேஸ் பண்றதுக்கே. இது எல்லாமே அவளால தான் வந்துச்சு. நான் நல்லா தானே வளர்த்தேன் அவளை. ஏன் இப்படி அவ ஆனா இவ்வளோ அசிங்கமா நடந்துப்பாவ. சரி விடு, சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நம்ம அடுத்தடுத்துன்னு கல்யாண வேலையை பார்ப்போண்டியே. ஊருக்கு வேற புறப்படணும். இப்படியே உட்காந்து பேசிக்கணும் இருந்தோம்னா சரிப்பட்டு வராதுடி. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டிடலாண்டியே. கல்யாண வேலையா? அதெல்லாம் நடக்கக்கூடாது பார்வதி. அவ கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்னடி பேசினே இருக்கிற நீ? ஏற்கனவே நந்தினி கல்யாணம் நின்று போனதுக்கே ஊரில் இருக்கிறவங்க வாயில் சர்க்கரை கொட்டின மாதிரி இருந்தது எல்லாருக்கும். இஷ்டத்துக்கு பேசினாளுக்கு வேற. இப்போ மனோஜ் கல்யாணமும் நின்று போச்சுன்னு வைங்க, எல்லாரும் வாயிலேயே அல்வா போட்ட மாதிரி இருக்கும்டியே. இங்கே பாருடியே, நான் சொல்கிறது கேளு. இன்னொரு கல்யாணம் நல்லா நிற்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுடியே. இங்கே பாரு, நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மணி கல்யாணம் நடக்கக்கூடாது. அந்த கல்யாணத்தில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் நின்று போன சந்தோஷ் நந்தினி கல்யாணத்தை எடுத்து நடத்துவோம், அவ்வளோதான். அந்த கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சிருவோம். இதை தாண்டி வேறு யாரும் எதையும் பேசக்கூடாது. நின்று போன கல்யாணத்தை நானும் தண்ணி நடத்தணும்னு முயற்சி பண்ணேன். பசங்க கிட்ட கூட பேசவும் செஞ்சேன். ஆனால் பசங்க ரெண்டும் கல்யாணத்தை 2 மாதம் கழித்து வச்சுக்கலாம், எங்களால் இப்போ அந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது நிம்மதியாக, நாங்களும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு சொல்லிச்சுங்கடி. இப்போ அதுங்களை அவசரப்பற்றியெல்லாம் கல்யாணத்தை நடத்த முடியாதுடி. ஆமாடி, 2 பேருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுவும் சந்தோஷம்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பான். நந்தினியுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. அவங்க அதில் இருந்தெல்லாம் மீண்டு வரணும் இல்லடி. அவங்க சகஜமாக இயல்பாக எல்லாருக்கிட்டையும் இப்போ இருக்காங்க தான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வழியெல்லாம் இருக்க தானே செய்யும். கரெக்டு தான். அவங்க 2 பேரோட மனநிலையும் பார்க்கணும்ல. அவசரப்படுத்த வேணாம். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு ஷில்பா. கல்யாணத்தெல்லாம் நிறுத்த வேணாம். மணி கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிடலாம். என்ன நடந்தாலும் இப்போ அவளுக்கு சாதகமாக தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சுயநலவாதிக்கு இப்போ கல்யாணம் முக்கியமா? பேசாமல் யார் கல்யாணமும் நடக்க தேவையில்ல, விட்டுடலாம் அப்படியே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா பாரு. அதுக்காகலாம் நம்ம கல்யாணத்தை நடத்த முடியுமா சொல்லு? ஊர் வாய் அடைக்கணுங்கிறதுக்காக. அதெல்லாம் சரிதாண்டியே. ஆனால் வெண்ணெய் திரண்டு வேற நேரம் பானை ஒஞ்ச கதையா. நம்ம இந்த கல்யாணத்தை அப்படியே விட்டுறக்கூடாதுரியா. ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ பாரு, நாளைக்கு பந்தக்கால் நட போகிறோம். இந்த நேரமாக பார்த்து கல்யாணம் நின்று போனால் அதை ரொம்ப தப்பாயிடும்டி. நான் சொல்கிறது கேள்றியே. சந்தோஷக்கும் நந்தினிக்கும் 2 மாதம் கழிச்சு கல்யாணத்தை முடிச்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மணி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துவோம். முதல்ல மனோ கிட்ட வேற போய் பேசணுண்டிய. அவன் வேற கொஞ்சம் முறுக்கின்னு போகிறான் எல்லா விஷயத்துக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேற கொஞ்சம் கோவப்படுறான். அந்த பையன்கிட்ட வேற இப்போ போய் பேசணும். அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவனை தேத்தி எப்படியாவது மணியை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும். அதுவே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. இதில் நீ வேற வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு சொல்லின்னு கிடக்குற. இந்த மாதிரிலாம் பேசாதடி, பொண்ணை பெற்றவை நீயே. அந்த சனியனை ஏன் தான் பெத்தணும்னு இருக்குது இப்போ எனக்கு. சே, அதெல்லாம் நீ பேக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஜோக் அடிக்கிறியா? நல்லா இருந்தா சீரியேண்டி. 23 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியதை இப்போ உட்காந்து யோசிச்சுருக்கிற. பெற்றுருவாளாம், பெற்றதுக்கப்புறம் ஏன் பெத்தன்னு யோசிப்பாளாம். அதுவும் 23 வருஷம் கழிச்சு. பாடி நீ ஏந்து வா, நம்ம மனோ கிட்ட போய் பேசுவோம். நான்லாம் வரல, நீங்களே போய் பேசுங்க. ஏன்னா நான் வந்தேன்னா கண்டிப்பாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத. சி, என் போட்டு இல்லை, அந்த பிசாசை கல்யாணம் பண்ணிக்காதரான்னு சொல்லுவேன். சரி விடு, அப்படிலாம் பேசாத. இங்கே பாருடி, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிச்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா நீ இப்போ கோவப்பட்டுன்னு வீட்டில் இருக்கிற சூழ்நிலையே மாறிடும். யார் உதிர தாண்டவத்தை தான் எல்லாரும் பார்ப்பீங்க. என்னால் ரொம்ப நேரத்துக்குலாம் சமாளிக்க முடியாது சொல்லிட்டேன். சரி சரி, நீ ஒன்றும் கோவப்பட ஆரம்பிக்காத. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்போ அந்த சனியனுக்கு கல்யாணத்தை பண்ணி தான் வைக்கணுமா அவசியமா? என்னடி வார்த்தை பேசுகிற நீ? கல்யாணம் பண்ணிடியாது, அப்படியெல்லாம் பேசாத. நீ வா, நம்ம மனம் எப்படி இருக்கிறான்னு போய் பார்த்து பேசுவோம். அப்புறமா உன் பொண்ணுக்கிட்டையும் பேசுவோம். அதை இன்னும் நல்லா 4 கூட்டு கூட்டியாச்சு. இந்த மாதிரிலாம் இனிமேல்ட்டு பண்ணாதுன்னு அதுக்கிட்ட சொல்லிடுவோம். சரியா? வா போவோம்.
சரி நான் வரேன். ஆனா இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அது இந்த வீட்ல இருக்க போகுது. அப்புறம் அங்கதானே வரப்போகுது. சும்மா விட்டுறாத. எதனா சின்னதா எதனா பண்ணுச்சுன்னா கூட தொடப்பு கட்ட கரண்டின்னு எது கிடைக்குதோ கையில தூக்கி அடிச்சிடாத. சும்மாவே விடாத அதை. அதையெல்லாம் அடிச்சு நிமித்தி வளர்த்தாதான் சரிப்பட்டு வரும். அதை இன்னும் நல்லபடியா வளர்க்க வேண்டியது இருக்குது. அதை நீ பாத்துக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மேல என்னால அந்த சனியும் கிட்ட போராட முடியாது. மனோ சொன்ன கேளுப்பா. ஏற்கனவே நந்தினி கல்யாணம் நின்று போனதுக்கே எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீயும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காதுடா. அக்கா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான்க்கா. ஆனா அந்த கல்யாணம் நின்று போன வருத்தம் எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு தான்க்கா இருக்கும். ஆனா நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன், என் வாழ்க்கை ஃபுல்லா நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்க்கா. இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணியிருக்கேனேன்னு. இல்லக்கா, என்னால முடியாதுக்கா. என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மனோ அவ மோசமானவெல்லாம் கிடையாது மனோ. நீ சின்ன வயசுல இருந்து ஆசாசியா காதலிச்ச பொண்ணு தானே அவ. அவளுக்காக தானடா இந்த ஊருக்கே வந்து நீ. அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அது அதுக்கு இந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் கொஞ்சம் இருக்குது தான். அதையெல்லாம் சரி பண்ணிடலாம்டா. நீ தயவு செஞ்சு கல்யாணம் வேணான்னு சொல்லாதடா. பிரியாக்கா நீங்க கொஞ்சம் என் சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு அவ கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் கூட பழகின ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் துரோகம் பண்ணியிருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலோ இல்ல அவளுக்கு சாதகமா ஒண்ணு நடக்கலனாலோ அவ என்ன வேணாலும் பண்ணுவாக்கா. அப்படிப்பட்ட பொண்ணை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வைங்களா, நான் சரியான முட்டாள தான் இருப்பேன். அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. மணி உங்க மேல ரொம்ப உயிரா இருக்காண்ணா. அதுவும் இல்லாம ஆரம்பத்துல என்னமோ ஒரு கோவத்திலையும் விருப்பிலையும் தான் அவ நிறைய தப்பு பண்ணா. அதுக்கப்புறம் அவ உங்களை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நின்றக்கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானா. அதனாலதான் அந்த சௌமியா பேச்செல்லாம் கூட கேட்டுட்டா. நீங்க இதையெல்லாம் கொஞ்சம் பெருசுப்படுத்தாம விட்டுருங்கண்ணா. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அவ ரொம்ப உடஞ்சி போயிடுவாண்ணா. ஏற்கனவே எல்லாரும் ரொம்ப திட்டாங்க அவளை. நீங்களும் இப்போ இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவளால தாங்கிக்க முடியாதுண்ணா. அவ இவ்வளோ தப்பு பண்ணியும் எப்படி உங்களாலலாம் இவ்வளோ சப்போர்ட்டிவா அவளுக்கு பேச முடியுது? என்னால் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. உன்னால எப்படி நந்தினி பேச முடியுது? அவளுக்காக ஏன் நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ற? அவ கஷ்டப்படுவா, அவ வருத்தப்படுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ உன்னை கஷ்டப்படுத்தினாலேம்மா, உனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காளேம்மா, உன் கல்யாணத்தை நிறுத்தினாலேம்மா அவ. உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? நான் உண்மையை சொன்னா மணிக்காக இங்கே யாரும் சப்போர்ட்டிவா இல்லைன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவள் பண்ணது தப்பு தான். ஆனால் நம்ம அதை சொல்லி திருத்தணும்னா அவள் திருந்திருவா. கண்டிப்பாக திருந்திருவா. புரிஞ்சுப்பா எல்லாத்தையுமே. அவள் உங்கள் மேலே உண்மையிலே ரொம்ப உயிராக இருக்காண்ணா. நீங்கள் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அவள் மட்டும் உடஞ்சி போக மாட்டா. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தான் உடஞ்சி போவோம். அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ்ண்ணா நீங்கள் கல்யாணத்தை வேணான்னு சொல்லாதீங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. சரிம்மா சரி, நீ சொன்ன மாதிரியே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே வச்சுக்கேன். நாளை பின்ன எப்படி என்னால் அவளோட சேர்ந்து நிம்மதியாக வாழ முடியும்? அவள் எப்போ என்ன பண்ணுவாங்கிற ஒரு பயத்திலே தான் நான் அவள் கூட குடும்பத்தை நடத்தணும். அதுவும் இல்லாமல் அவளுக்கும் எனக்கும் நாளைக்கு எதனா ஒரு சண்டை வருதுன்னு வையேன், அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலோ இல்லை அவளுக்கு ஒரு விஷயம் சாதகமாக நடக்கலைனாலோ அவள் எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் பண்ணுறா. யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறா. உங்களுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது நான்லாம் ஏமாத்துறோம். அவள் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாம்மா. அப்போ என் லைஃப்பை நான் ஒரு பயத்திலேயே தான் வாழணுமா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் நிம்மதியை நான் பறி கொடுக்கணுமா? ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணா. அவள் உங்களெல்லாம் என்னென்ன பண்ணிட போறா? நீங்கள் எப்படி அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே அவள் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. நீங்கள் எப்படி இருப்பீங்க எங்கே இருப்பீங்கன்னு தெரியாமல், நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரியாமையே ஒரு குருட்டுத்தனமான காதில் வச்சுக்கிட்டு இருந்தா உங்கள் மேலே. அப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்குலாம் எந்த துரோகத்தையும் பண்ண மாட்டானா. உங்களுக்கு உண்மையிலேயே அவள் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டானா. நீங்கள் ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கோங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. ஆமாப்பா மனு, அது ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆசை வச்சுச்சுன்னா அது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோண்டா. அந்த மாதிரி தாண்டா உன்னையும் பார்த்துக்கோ. நீன்னா அதுக்கு ரொம்ப பிரியம்டா. என்னடி சுகு, நமக்கு முன்னாடியே வந்து பேச்ச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க போல இவங்க. பின்ன அவங்களோட செல்ல பொண்ணுக்காக வந்து பேசிதானே ஆகணும் இவங்க. டே மனோ, அவ உனக்கு கண்டிப்பா எந்த தப்பையும் பண்ண மாட்டாடா. நீ நம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ஆமாண்ட மனோ, அவ உனக்கு எந்த தப்பையும் பண்ண மாட்டாடா. அப்படியே எதனா பஞ்சுனா கூட அப்படியே மண்டிலேயே அச்சு உட்காருவீங்க. நாங்க கண்டிப்பா இதுலலாம் தலையிட மாட்டோம்டா. உங்ககிட்ட வந்து எதையுமே கேட்க மாட்டோம். இதுக்காகவும் வந்து நிற்க மாட்டோம். ஏன் முரளி கூட வரமாட்டான். என்னடா சொல்ற? ஆமாப்பா, கண்டிப்பா நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உங்ககிட்ட எந்த தப்பு பண்ணாலும் நீ நியாயமான முறையில் அவளை தண்டிக்கலாம்ப்பா. நான் கண்டிப்பா எதுக்கும் வந்து நிற்க மாட்டேன். நான் ரொம்ப நாங்கள் எல்லாருமே அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து ஆசாசியாக வளர்த்தோம். இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் அவள் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுமே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் என் புள்ள, இன்னொரு பக்கம் என் மருமக, ரெண்டு பேருக்குமே அவள் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கான். இது இப்படியெல்லாம் அவள் செய்வான்னுனாலாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. நீ வெளியால் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இங்கே வந்து யாரும் நின்று இருக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இங்கே வந்து நிற்கிறோம். நீ அவளை மன்னிச்சிருவங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நிற்கிறோம். தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கப்பா.
என்னம்மாம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு மணியை பிடிக்கும் தான் மாமா. ஆனா இந்த மாதிரி கேரக்டரோட எப்படி மாமா என்னால வாழ முடியும்? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப சரியா தான்டா சொல்றேன். நீ ஒன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஐயோ அது இருக்குது பாரு. அதே ஏன் வாய மூட கொஞ்ச நேரம். மனம் உங்க அத்தைக்காரி சொல்றதெல்லாம் கேட்காதடி. நீங்க இங்க பாடுறா. அது என்னடா மோசமான கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாதுடா. அதுக்கு கோவம் வரும், பிடிவாதமான மூஞ்சி இது. அதெல்லாம் சரி பண்ணிடலாம்டா. நான் தான் சொல்றேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுல தானே இருக்க போகுது, கண்காணிப்புலயே வச்சுக்கலாம். அந்த அளவுக்குலாம் கூட இல்லடா. அது பாட்டுன்னு இருக்கும்டா. அதுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துருவோம்டா. அவள் தான்டா. கடைசி வரைக்கும் அவளுக்கு பிடிச்சதை பண்ணணும், அவளுக்கு தேவையானதை பண்ணணும், அவளுக்கு எல்லாமே சாதகமாக பண்ணணும்னு தான் நீங்களாம் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம அப்படி எதுவும் பண்ணாமல் விட்டுட்டா அவள் நிலைமை என்ன? அவள் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறது தானே அர்த்தம். கரெக்டடா, அதுக்காக தான் சொல்றேன். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஏய் சும்மா இரு. கல்யாணத்துல ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ வேணாம் வேணான்னு சொல்லுங்கிற வாயை மூடி. நீ நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? அமைதியா சொல்லிட்டேன். இந்த மனோ இங்க பாரு. என்னம்மா இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு சொல்ல போறீங்க? அவளை தானே. ஏமா இப்படி இருக்கீங்க? நீங்களும் அப்பவும் கூட சேர்ந்து அவளை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சோ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. எனக்கு புரியுது, நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க தான். ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நம்ம இந்த கல்யாணத்தையே நிறுத்திருக்கலாம்ல. நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் விட்டீங்க இந்த விஷயத்த? யார் தாண்டா தப்பு பண்ணல இந்த உலகத்துல? எல்லாரும் ஒரு வகையில எதையாவது ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கும். மணிமேகலை பண்ணது தப்பு தான். ஆனால் இப்போ அதை உணர்ந்து அவள் மனசளவில் வருத்தப்படுறாள். அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்லடா. அது இன்னும் எல்லாத்தையும் மறைச்சிக்கின்னு தப்பு பண்ணியிருந்ததுன்னு வையா, செவிலே நானே அச்சிருப்பேன். ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் உணருது. இதோ இப்போ கூட அந்த சௌமியா மிரட்டி இருக்கிறா. இதோ அவளுக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. குழந்தை பதறி வச்சுன்னு போய் வந்து பிரியா கிட்டே அர்ச்சனா கிட்டே எல்லாத்தையும் சொல்லில்ல. அதனால தானே இப்போ நம்ம எல்லாம் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசினுக்கிறோம். அது சரி பண்ணணும்னு நினைக்குதுல்ல, அதை பாராட்டலாம்டா. சரியா? அது கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் எந்த பெரிய தப்பையும் இன்னொரு தடவை பண்ணாது. நான் சொல்கிறேன் பாரு, கண்டிப்பாக பண்ணாது. நீ அதை மன்னிச்சு விட்டுறா. ஆமாண்டா மனோ, இப்போலாம் எதையும் மறைக்காம எங்ககிட்ட சொல்லிடுறா வேற. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருடா. தப்பு பண்ணுறவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் மணி எல்லாத்தையுமே சொல்லிட்டாடா. ஆமாண்டா, இப்போ தப்பை திருத்திக்கினாங்கன்னா அவங்கள நம்ம ஏற்றுக்கணும்டா. அதுதானே பண்பு. என்ன தெரியாதா உனக்கு இதெல்லாம்? எனக்கு தெரியும்மா, தப்பு பண்ணவங்க திருந்திட்டாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கலாம் தான். ஆனால் தண்டனையே இல்லாமல் அவளை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். அவளுக்கு எந்த தண்டனையுமே இல்லை பாருங்க. இப்போ அவள் நினச்சபடி அவள் கல்யாணம் நடக்க தான் போகுது, அதுவும் தனியாக நடக்க போகுது. இதெல்லாம் எதுக்கு நடக்கணும்? அதுக்காக தான் சொல்கிறேன், 2 வருஷம் கல்யாணத்தை தள்ளி போடுங்க. நான் அவளை கண்டிப்பாக 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ சந்தோஷம் நந்திரிக்கும் கல்யாணத்தை பண்ணுங்க, அவ்வளோதான். பாயிண்ட்டுடா மாப்பிள்ள, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஐயோ கொஞ்சம் வாயை மூடண்டி ஒவ்வொருத்தி. எப்பா மனோ இங்கே பாருப்பா, நான் அவங்க 2 பேருக்கிட்டையும் ஏற்கனவே பேசிட்டேன்ப்பா. ரெண்டும் இப்போ இருக்கிற மனநிலையில் எங்களால் கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிச்சுங்க. நீ தான்ப்பா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். உங்கள் கல்யாண வேலைலாம் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு வேற. இன்னும் 2 நாளில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு 3வது நாள் நீ அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன்னா அவள் தான்ப்பா ஒட்டு மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு போயிடும்ப்பா. தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா, அம்மா சொல்கிறல்ல. ஆமாண்ணா ப்ளீஸ்ண்ணா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. எனக்கும் சந்தோஷக்கும் உண்மையிலே மனசளவில் நாங்கள் ரெடியாக இல்லை கல்யாணத்துக்கு. அதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. கண்டிப்பாக அவள் உங்களுக்கு உண்மையாக இருப்பாண்ணா, கண்டிப்பாக இருப்பா. சரி சரி விடுங்க. இனிமேல்ட்டு யாரும் இதை பற்றி பேசாதீங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணி தொலைகிறேன். நீங்கள் எல்லாரும் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட இவ்வளோ கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க, இதோட விடுங்க இந்த விஷயத்த. அவளை நான் கல்யாணம் பண்ணி தொலைகிறேன். அப்பாடா இது போதும்டா. எப்பா எடே ரொம்ப நன்றிடாப்பா. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கம்மா. பாவம், நீங்கள் எல்லாருமே உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்கல்ல. வருத்தம் கஷ்டம்னு எல்லாருக்கும் இருக்கதான்ப்பா செய்யும். அது எல்லாத்தையும் கடந்து நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். சரியா? கல்யாண வேலையை எல்லாரும் நல்லபடியாக செய்யலாம். நீ செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ அவ கழுத்தில் தாலி கட்டினா மட்டும் போதும். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். எல்லாரும் சந்தோஷமாக கல்யாண வேலையை ஆரம்பிப்போம். சரியாப்பா எல்லாருக்கும்? சரிப்பா. கிண்டல் தான்ப்பா உங்களுக்கான எல்லாத்துலேயும். அதானே சரிப்பாவா சொல்லிட்டு இவ்வளோ அமைதியாக நின்றுக்கணும் இருப்பாரு. சரி சரி, சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கல்யாண வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்கு. என்னதுண்ணா? வேற என்ன, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தாலே ஊட்டியே அந்த சௌமியா, அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுவானா? ஆமாண்ணே, அவளை சும்மா விடக்கூடாது. நீங்கள் ஃபோன் அடிங்க, போலீஸுக்கு ஃபோனை போட்டு அவளை இப்போவே போயிட்டு தூக்க சொல்லுங்க. சந்தோஷம் ஆக்சிடென்ட் வேற பண்ணிருக்கிறா. கம்ப்ளைண்ட் கைப்பட கூட போய் எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்தா நம்மளோட கோவத்தெல்லாம் எப்படி தீர்த்துக்கிறதே? இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டு என்ன எல்லாரையும் மன உளைச்சலாக்கி இருக்கிறா. அவளை வீடு பூந்து 4 ஊமு குத்தி விட்டாதானே நம்மளுக்குலாம் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்குலாம் இருக்குதோ இல்லையோ, நாங்களாம் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு சம்பவத்துக்காக. இப்போ விட்டிங்கன்னா கூட ஓடிடுவோம். ஆனால் என்ன நைட் ஆகி போச்சு. நீங்கள்
போலீஸுக்கு ஃபோன் பண்றதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கோங்க. முதல்ல நாங்க எங்க கணக்கை தீர்த்துக்கிறோமே. ஆமா பல நாள் பகை வேற மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அவ திமிரா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மின்னிக்கிட்டு சுத்துறா. அவளை பார்க்கும்போது அப்படி செவுத்துலயே வச்சு இடிக்கணும் போலலாம் எனக்கு ஆசை வந்தது. அதையெல்லாம் நாங்க நிறைவேற்றிக்கிறோமே. போலீஸுக்கெல்லாம் கால் பண்றது அப்புறம் பண்ணிக்கலாமே. ஆமாம்மா, எனக்கும் அவளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னுலாம் சொல்லியிருக்கிறா அவ. அதுவும் இல்லாமல் அந்த அம்மாவை மணி அண்ணின்னு கூப்பிடணுமா. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா மணியை வேற. அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவளை பழி வாங்காம ஈஸியாக அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு வைங்களேன். அந்த நாய் லாயரை வச்சு பெயில் வாங்கிட்டுக்குள்ளே வெளியே வந்துடும். ஏன்னா படித்து திருடி அவளையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. நல்லா வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். சரிம்மா, உங்க விருப்பம். எப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க பண்றோம். சொல்றோம் மாமா, சிறப்பான சம்பவத்தை முடிச்சிட்டு அப்புறமா சொல்றோம். இன்னமும் அழுதுட்டு இருக்கா? ஆமாண்ணா, காயத்ரி சமாதானப்படுத்தினே இருக்குது. ஆனாலும் அது அழுதுனே இருக்குது. இப்படியே அது அழுதுனே இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் அது ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கின்னு போகணும். எப்படி இருந்தாலும் அது மேலே எல்லாரும் இறக்கப்படுற மாதிரி பண்ணிட்டுதுண்ணா அது. அதைத்தானே காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுச்சுடா. இல்லைனா நானே கூட இந்த விஷயத்தை எப்படியாவது ஹேண்டில் பண்ணியிருப்பேன். என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த சௌமியாவை எனக்கு வந்துச்சு பாரு கோவம். இல்லைனா கூட வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ எனக்கும் அந்த விஷயம் தானே கடுப்பாச்சு. ஆனால் நீங்கள் அவ்வளோ மூஞ்சிலே ஒன்று அடிச்சிங்க பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர்ண்ணா. கோவத்தில் அடிச்சிட்டேன்டா. ஆனால் அடிச்சதுக்கப்புறம் எனக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது சரி சரி. மனோஜ் அண்ணா எப்படி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரா? வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதான் எல்லாரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு வழியா அவனை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, பார்க்கலாம். அதுவும் சரிதான்ண்ணா. சரி, இவளையும் அவர்கிட்ட போய் பேச சொல்லுவோண்ணா. ஏன்னா இது பேசிச்சுன்னா தான் சரிப்பட்டு வரும். அந்த வீட்டில் போய் வாழணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அது லைஃப் நல்லா இருக்கணும்னா அது இப்போவே போய் அவர்கிட்ட பேசி அவரை எப்படியாவது காக்கா பூச்சி சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா சரிப்பட்டு வராது. கரெக்டு தான். சரி, பெரியவங்களாம் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா இவ்வளோ அனுப்புவோம். சரி வா, நான் உள்ள போய் அதுக்கிட்ட விஷயத்த சொல்லலாம். சரிடா, வா போகலாம். ஆனால் பாத்தியாடா, இப்போ எப்படி இருந்தாலும் அவன் நினச்சது தான் இப்போ நடக்க போகுது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் அவளுக்கு இதில் எந்த பாதிப்புமே இல்லை. இன்னும் அவள் உட்காந்து அழறா, அவ்வளோதான். எல்லாருக்கிட்டே மாட்டிக்கிட்டா, அவ்வளோதான். ஆனால் அவள் கல்யாணம் அவன் நினச்ச மாதிரி தனியாக தானே நடக்க போகுது. அவன் அந்த கல்யாணத்தை சூப்பராக பண்ணி பார்ப்பாரு. இதில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நானும் நந்தினியும் தான்டா. ஆனால் நாங்கள் நினச்சா இப்போ கூட அவள் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மனசு வர மாட்டேங்குது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான்டா இவ்வளோ அடியும் தாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதுக்கு தான் நான் நல்ல மனசே வச்சுக்க கூடாது நம்ம எப்பவுமே. ஆட போடா நீ வேற. எல்லாம் தெரிஞ்சோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ். சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. ஊருக்கு வேற போகணும். நான் போயிட்டு வரேன். என் மேல கோவமா இருக்கீங்களா நீங்க? எனக்கு இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சரியா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. பாய். அவர் கோவமாக தான் இருக்கிறாரு எம்எல்ஏ. ஆனால் அட்லீஸ்ட் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது போதும் எனக்கு. என் கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும். அதுக்கப்புறம் பொறுமையாக அவரை நான் சம்மதப்படுத்திக்கிறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சௌமியா தான். நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு அவள் தான் காரணம். அவளை சும்மா விடக்கூடாது. அவளுக்கு யாருன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே சொன்னா. ஒடிக்கி நீ கால் பண்ணுறீ மவளை, உனக்கு இருக்குதுடி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி.